சமூக தொடர்பு பற்றி கருத்தை நான் ஒரு பாதத்தில் சமூக தொடர்பு ஆண்டு கருத்தரங்கு வைக்கப்படணும் ஆண்டு துவங்க சமூக தொடர்பு துவங்க உங்க சுவாமி ஆண்டு துவங்காமலே கருத்து வாங்கிடுது. இரண்டாவது அவன் சொன்னார் சென்று வருமானு ஜோசபாஸ் கோயில் காட்டி கொடுக்க போறான்னு சொன்னேன். பங்கு போனாங்களா முதல் கோயிலுக்கு கோயில் கட்டுவோம் மாத்தி சொன்னாங்க. ஸ்பெஷலிஸ்ட் அதை விட நாங்கள் சமத்துவம் அவரோட மனைவியோட நான் கேட்கிறேன். மார்னிங் ஒரு நண்பர்கள் நான் கரைந்து போறது இந்த சமூகத்தொடர்பு குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் சமூக தொடர்பான குடும்பம் ஆசீர்வாதம் சொல்லியாங்க. ஆசீர்வாதம் சொன்னா கைதுவோம் சமூக தொடர்பு விட நாம் என்ன தெரியுமா கொடுப்பது ஆசீர்வாதம் சொல்றாங்க. அதுக்கு அடிப்படை காரணம் சமூக தொடர்பு என்று சொல்றாங்க. அடிப்படை காரணம் சமூக தொடர்பு காரணம். இந்த வாட்ஸ்அப் மெசேஜ்கள் எழுதுகள் அங்கே குடும்பம் பிரச்சனை மணி காலத்தோட முடியும். அப்ப ரெண்டு மூணு குடும்பத்துல பெரிய பிரச்சனை ஆசீர்வாதம். ஆனா பிரச்சனைகளுக்கு ஒரு காரணம் சமூகப்படுற பார்க்கறது வரல. முக்கியமான விஷயம் பார்ப்போம். குடும்பத்தில் எப்படி பிரச்சனை வருகிறது என்னுடைய கேள்வி வருது. இந்த சமூக தொடர்பு ஒரு ஆசீர்வாதமா சொல்லுங்க. பயணத்துக்கு மேல நீங்க சொல்றீங்க ஆசீர்வாதம் விசாரணை சொன்னீங்க. சமூக தொடர்புகளுக்கு தேவை. அவ சுமையமான சமூக தொடர்பை ஆசீர்வாதமாக மாற்றுவது எப்படி என்பதா சொல்றாங்க. ஒரு சமூக தொடர்பு உங்களுக்கு எஜமானாக வரக்கூடாது, வேலைக்காரனாக இருக்க. It must be your servant, not your boss. Boss சொல்றாங்க அவங்களுக்கு ஒரு வேலைக்காரனாக சமூக தொடர்புகள் இந்த போனுக்கு நான் எந்த நேரம் போன நோண்டி கொண்டுதான் நடக்குது. பெரிய பிரச்சனையாக மாறும். எப்படி மாறும்? குடும்பத்தில் என்ன பிரச்சனை வேணும்? அப்பா அம்மா அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது. அவ்வளவு பெரிய போன் கடிமையான கிடையாது. ஆனால் நீங்கள் எப்படி பிள்ளைகளை அடிமைப்படுத்தாமல் வாழ முடியும் என்பதை பற்றிதான் இந்த கருத்து இருக்கிறோம்.
இந்த சின்னால போன்ல இருக்கிறாங்க அடிச்சுனா போனாங்க. சின்னால வந்து சின்னதும் தான், சின்னால வந்து சின்னவும் அந்த ஒளியாது உங்களுக்கு சுவாமி லிஸ்ட பார்த்தா தெரியும், சிஸ்டமேட்டிக் லிஸ்ட பார்த்தா தெரியும். ஆகவே இங்க அது பெரிய பிரச்சனையா இருக்கா. ரெண்டாவது நிறைய வேலை அந்த தோட்டம் இருக்கும், இந்த தோட்டம் இருக்கும், அந்த இருக்கும், இது இருக்கும், குழந்தை. ஆனால் சிறுமைகள் அடுத்த சமூகம் அப்படி வர போகிறது. தொலைபேசி, சமூக ஊடகம், செய்தி அனுபவம், செயல்கள் போன்ற தொடர்பாடு குடும்பங்களை நல்ல முறையில் பயன்படுத்த உதவுகின்றன என்று தோன்றும். அதேபோல் இப்படி நல்ல விதியமாக ஒரு பிள்ளைகளை இது இல்லாம வாழ முடியாது. நீங்க விரும்பினாலும் சமூக தொடர்பு இல்லாம நீங்க பிள்ளைகள் வாழ முடியாது. நீ ஒரு சின்னதில் வச்சிருக்கேன் இல்லை, அதை எப்படி நாங்கள் நல்லதாக மாற்ற முடியும்? எப்படி அன்பை வளர்க்கும் கருவிகளாக பயன்படுத்த முடியும்? நம்பிக்கை அளிக்கும் கருவிகளாக பயன்படுத்த முடியும்? விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் கருவிகளாக பயன்படுத்த முடியும்? ஒற்றுமையை வளர்க்கும் கருவிகளாக பயன்படுத்த முடியும்? தீங்கு வராமல் பொறுப்புடன் எப்படி பயன்பட வழிகாட்ட வேண்டும். உங்களை ஆழத்தில் எல்லாம் தலைப்பிட்ட வழக்கம் சொல்லுவோம். நானும் 9 பேர் காலமில்ல நோம் போய் மொத்த கலப்போம், உள்ள போடுவோம், போய் அதை போடுவோம், 2 மாங்காய் பிடிச்சி சாப்பிட்டு மாங்காய் வந்து சேர்ந்துடும். 9 வந்து சேர்ந்துடும் இல்ல. ஒரு மரக்கரையில உருளைக்கிழங்கு வரையும் வீட்டுல உருளைக்கிழங்கு தோட்டம் பண்ணா 6 மாதம் உருளைக்கிழங்கு வரையும். அங்கால இன்னொரு பயிர் பண்ணது 6 மாதம் தான், 12 மாதம் சாப்பிட முடியும். நீங்க ஒரு பிள்ளைய வளர்த்து போறது, ஒரு ஸ்கூட்டியை வண்டி போறது, அம்மா வளர ஒரு பிள்ளைய வளர்த்து இல்லையா? அது உடம்பு பிரச்சனை வந்து சொல்றேன். நான் ஒரு நாளைக்கு 6 பிள்ளை கொண்டு போறேன். எனக்கு புதுசு கொக்கோலா வண்டி தரேன். கொக்கோலா 6 நான் கஷ்டப்பட பிள்ளை நிக்கலாம். ஆகவே இந்த சமூக தொடர்பு சாதனங்களை எப்படி பயன்படுத்தி அன்பை வளர்க்குவாங்க, முக்கிய வளர்க்குவாங்க, விசுவாசத்தை வளர்க்குவாங்க, பங்கு வளர்க்குவாங்க. இந்த பங்கு விசுவாசத்தை வளர்க்க எப்படி என்றதா உரை பார்க்கலாம். ஒரு சிந்தனை. பல குடும்பங்கள் ஒரு வீட்டில் வாழ்கிறார்கள். ஆனால் பல நேரங்கள் அவர்கள் வேறு வேறு உலகத்தில் இருக்கிறார்கள். புருஷன் எந்தோகம், எந்தோகம், பிள்ளை நாங்க ஒரு உலகத்துல வீட்டை இல்லை. ஏன் இவர் ஒரு போன்ல இருக்க உலகம், இவன் இன்னொரு போன்ல இன்னொரு உலகம், வீட்டுல நல்ல அமைதி இருக்கு. அடுத்தது இந்த குடும்பத்தின் மிக பெரிய போராட்டம் வீட்டுக்கு வெளியே வீட்டுக்குள் கவனத்தை பிடிக்கிற போராட்டம். புருஷன் வந்து பெஞ்சாதி கூட கதைச்சதில்லை, பெஞ்சாதி புருஷனோட கதைச்சதில்லை, வெளியே பெற்றோர் கதை பெரிய போராட்டம். எல்லாரும் இப்படித்தான் இருக்கிறான். புருஷன் கொஞ்சம் வந்தாலும் சாப்பிடுங்க இப்படித்தான். இந்த நேரம் இப்படித்தான் இருக்காங்க இல்லையா? அநேகமான குடும்பங்கள் இருக்குது. சில நோமலா இருக்கிற குடும்பம். வளர்ந்த அவர் பிள்ளை வந்து சொல்றது, அப்பா வந்து அப்பா நிகழ்வக்கமாக என்னென்னால் டிக்டாக்லாம் காதல் பாடல்கள் போட்டுருக்காரு. டிக்டாக்ல வசந்த மாளிகை பாடல்கள், யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை அந்த பாட்டுகள் காதல் பாடல்கள் போட்டு கொண்டு பிள்ளைகளாக என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. உங்க அப்பாவுக்கு பைத்தியம் வந்து இந்த வயதில் இது போடுறது அவர் சில வயசுல இன்ட்ரெஸ்ட் பொழுதுபோக்கு எவ்வளவு பிரச்சனை. அடுத்ததாக ஆகவே குடும்பத்துல தவறான புரிதல் எப்படி ஏற்படுகிறது? ஒரு புருஷன் ஒரு பெஞ்சாக மெசேஜ புருஷனுக்கு போடுறாங்க. புருஷன் 4 மெசேஜ் பார்த்துருக்காரு. இவா கூடாது விழிப்புணர்வு அடிக்கடி வாழ்ந்து என்ன செய்யுது ஒரு கோவில் செய்திகள் பிரச்சனையா வேண்டாம். உடனடியாக பதில் வராட்டி அன்னைக்கு சீதி போட்டா இதை எந்த சொல்ல மெசேஜ் போட்டு விட்டார். ஓட பண்றாங்க கண்டாடி வளர்ந்தாங்க. அதோட கல்ச்சர் அப்படி கொஞ்சம் இல்லையா? ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு. அவ உணவு நேரம் சந்தில் உரையாடலின் பொழுது கைபேசி எடுத்தார்.
இதனால இந்த காய்ச்சி கொண்டுதான் இருக்கிறது, போனோடுதான் சாப்பிட கொண்டு இருக்கு. அது பெரிய ஒரு பிரச்சனை. அடுத்ததாக அழைப்பு சமூக சும்மா ஸ்டூடெண்ட் சொல்றதா என்ன தள்ளி கொண்டே இருக்கிறது. அதுக்கு ஒரு அடிஷன் ஒன்று திரும்பி திருப்பி திருப்பி தட்டி கொண்டு அப்படியே தட்டி கொண்டு போகும், இத்தனை பேரும் தட்டி கொண்டே இருக்கு. அதுகளுக்கு மூளைக்கு ஒரு அடிக்ஷனாக வந்தது. கவனமாக இருக்கும். முக்கியமான பாடம் இங்க அப்பா அம்மா மனப்பாடம் செய்து கொடுக்க, ஊடகங்களுக்காக வீட்டுக்கு வரும் விஷயங்களை கவனிக்க நிர்வகிக்க நீங்கள் கட்டுப்பாடலாம். மனிதனும் உனக்கு மனிதனை பழக்கம் நிர்வகிக்கிறாங்க, சாப்பாடு தெரிந்தாங்க. இந்த சமூக ஊடகங்களுக்கு கூட உங்களுடைய வீட்டுக்கு வருகின்ற விஷயங்களை நீங்கள் நிர்வகிக்க தெரியாதென்றால் உங்களுடைய பிள்ளைகளாகும். அப்ப நீங்களுக்கு கொஞ்சம் படைகாலை சிவமாலயத்தை கொண்டு வந்து சொல்லி போட முடியாது. பிள்ளைகளை கவனிக்கப்படாது. உணவு பிள்ளைங்க கொடுக்கணும், படம் அதை விட முக்கியமான சமூக ஊடகங்களை நிர்வகிக்கும் தரங்கள் தெரியாட்டி பிள்ளைகளை இன்னைக்கு வளர்க்க முடியாது. விளைவுகளுக்கு போகுங்கள் என்று சமூக தொடர்பான என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வாட்ஸ்அப் தான் நிற்கிறார்கள். இன்னைக்கு சமூக தொடர்பு என்ன வாட்ஸ்அப், அது 100 அதுவே நம்ம போக வேண்டாம். அது இதை விட பெருந்தது சமூக தொடர்பான நடக்கும். இன்றைக்கு சமூக பேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, டிக்டாக் இருக்குது, யூடியூப் இருக்குது. இந்த பேஸ்புக் பயங்கரமான பக்கத்தை வீட்டுக்காரங்க அப்படிங்கிறா பேசிட்டு வருவாங்க. ஊடக அத தர்மம் பண்றது ஒன்று இல்லை. இன்னைக்கு ஒரு அனோனிமஸான ஒரு பேஸ்புக் ஒரு பிள்ளைங்க அது யாருக்கு கண்டுபிடிக்க போது அவசியம் முடியுது. அப்படி வாட்ஸ்அப் சொல்லி அதை போய் சொல்லி இது போய் சொல்லி அதோட பேஸ்புக்ல வந்து காதலிக்க தோன்றது. புதன்கிழமை பேஸ்புக்ல சந்திக்கிறது, வியாழக்கிழமை செக் பண்றது, வெள்ளிக்கிழமை சந்திக்கிறது, சனிக்கிழமை ரெஜிஸ்ட்ரேஷன், ஞாயிற்றுக்கிழமை அதுதான், திங்கட்கிழமை கவர்னு, செவ்வாய்க்கிழமை இன்னொரு அடப்பாங்க. இதான் இன்னைக்கு பேஸ்புக். பேஸ்புக் அதாவது எந்த ஊர் பக்கத்திலே ஒரு பிள்ளை சில பிள்ளை வந்து அவங்க போய் ஆக்களை கொண்டு அவங்க எல்லாம் பயன்படுத்தி கொள்ளும்போது எப்படின்னா வந்து போயிட்டான். அது பின்பாடு அது அது தெரியாமலும் தெரியாது. ஒரு நல்ல வந்துட்டான், வந்தபடி எங்க போராண்டு கொண்டு சொல்லிவிட்டார். அதே போல அப்படியே அது பயன். அப்ப இந்த பேஸ்புக்ல இதுக்குள்ள காதலிக்கிறது இல்லையா? அது 12 வயதுக்குள்ள பேஸ்புக் காதலிக்கிறது. ஆகவே இந்த ஊடகங்கள் மிக மிக பயங்கரமானவை. இன்டெலிஜென்ஸ் மேல இருக்கும், சிஐடி மேல இருக்கும். என்ன பார்க்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள், எங்க போகிறார்கள், எங்க வருகிறார்கள் என்பதை கவனிக்கவில்லை என்றால் உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கலந்து கொள்வீர்கள். நாடகம் தொடர்ச்சியாக மரணிக்க சுருக்கமான வீடியோக்கள், நான் ஷார்ட் வீடியோ, இது நல்ல வீடியோ. இதை விட நீங்க ஊடகங்கள் யோசிக்கிற 1000 வீடியோஸ் அதிலிருந்து பார்க்க போனோகிராஃபி என்ற, அதாவது நிர்வாண படங்கள் இன்றைக்கு எவ்வளவுக்கு தேவையோ அவ்வளவு சொல்றார்கள். இலங்கையில அதிகமான சிறுவர்களை பயன்படுத்தி இந்த நிர்மாண படங்கள் எடுக்கப்படுகிற ஒரு குப்ப நாடாக நிலையை மாறிவிட்டது சொல்றேன். இன்னைக்கு 2 இண்டஸ்ட்ரி தான் இன்னைக்கு உலகத்துல பெரிய இண்டஸ்ட்ரி. ஒன்று வந்து பொம்பளை போடுற அந்த பியூட்டி பார்லர், அதுதான் பெரிய பிசினஸ் தான். 2வது பிசினஸ் இந்த போனோகிராஃபி. பில்லியன் கணக்கில் அடிக்க வைக்கிறார்கள். போன குப்பையாக இருக்கு. நான் பங்கு இருந்து பொழுது நவன் அவங்க அந்த மதுக்கு பின்னாடி கொடுத்திருக்காங்களோ அவங்க முதல்ல சாப்பிட்டு சுவாமி கவனிக்காமட்டார், ஆலய நிர்வாகம் கவனிக்காமட்டார். அவங்க 7ஆம் ஆண்டிலேயே யார் படங்களை பார்த்து அதுக்கு பிற்பாடு வன்முறைகள் குடிக்கொண்டு போவதற்கு காரணம் வேண்டும். பாலிய வன்முறைகள் எல்லாம் குடிக்கொண்டு போவதற்கு காரணம் என்ன? தமிழின் அங்கே பாடல்கள் கற்படுத்துகிறது. அப்படியான தகவல் மகளை குடிக்கொண்டு போகும். அடிப்படை காரணம் இந்த சமூக தொடர்புகள் என்று சொல்லப்படுகிறது.
ஆகவே வேறு கவனமாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நாங்கள் அவங்களுக்கு ரெண்டு பேர் இல்லையா வாட்ஸ்அப் குரூப் பண்றதை செய்யாமல் இல்லையா வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. என்ன வாட்ஸ்அப் குரூப்? குடும்பத்தில் குழுக்கள், பள்ளிக்கூடத்தில் குழுக்கள், பங்குல குழுக்கள், அலுவலக குழுக்கள், அல்லது அங்கே சம்பவ குழுக்கள். இது வேலை கவனமாக இருக்கும். பங்கு சுவாமியோட குரூப் வச்சிருக்கிறாங்க அட்மின் உள்ளி என்று போடுவோம். இல்லாட்டி அவனை சுவாமியை எழுதியிருக்கிறான். சுவாமியோட குரூப் வச்சிருக்கிறார் என்றால் அவனுக்கு ஆனால் அடிச்சா பார்த்துட்டு குரூப் அவ்வளவு பேர் பார்த்துட்டு அவங்க இந்த வாட்ஸ்அப் குரூப் வெரி டேஞ்சரஸ். ஆனால் சொல்றாங்க அட்மின் ஒன்லி. ரெண்டாயிரம் அவர் தான் குரூப் வச்சுட்டாரு, அவர் தான் மெசேஜ் போடலாம், மற்றவர்கள் மெசேஜ் போடல கவனமா இருக்கும். சொந்த பண்ணால் நாங்கள் எங்களுக்கு ஒரு முதிர்ச்சி இருக்குவோம் இல்லையா? வாட்ஸ்அப் குரூப் வச்சுருந்தா இருக்கும். இல்லையா குழுக்களுக்கு நன்மைகள் விளையாட்டு மாத்திரமல்ல, விளையாட்டுக்குள் உரையாடல் நடக்கிறது. இந்த கேம் விளையாடுறது இல்லையா? பிள்ளைகள் அவ அமெரிக்காவுக்கு வந்தான். அப்ப அவன் சகோதரனோட கனடாவில் இருக்கு. அப்போ ஒரு மணி நேரம் தலைவர்கள் ஒரு மணி நேரம் விளையாடலாம். அந்த டைம் விளையாடாது 1 hour ஆன்லைன்க்கு எதாவது வந்து இல்லையா? இப்ப பிள்ளையோட அமெரிக்காவுக்கு கனடாவில் போனாதான் சகோதரர்கள். ஆனால் பிள்ளையாக விளையாட முடிஞ்சது வேணும். விளையாடுறது முக்கியம். தொடர்ச்சியான அலுவலக செய்திகள் இரவு நேரத்தில் வேக போயிட்டு தவப்பன் ஆஃபீஸ் வேலையை கொண்டு வந்து இந்த கம்ப்யூட்டர் இல்லையா உடமையில முடிஞ்சு நடக்கணும். வேலை முடிஞ்சு 6 மணி கூட 4 மணி தேதியை முடிச்சுட்டு 5 குட்டியோட பிள்ளைங்க நடக்குது ஆன்லைன்ல கேம். அடுத்தது வீட்டுக்கும் வேலைக்கும் உள்ள எண்ணெய் மங்குதல். அதோட உனக்கு வீட்டு போனா அப்படிதான், வேலைக்கு போனா வேலைதான். ஒரு எல்லை இருக்குதான் அங்க வையாதிகள் அங்க ஓவர்நைட்ல அங்க ஸ்கூல் வேலை நடந்து பயன்படுத்த வீட்டுல வேலை ஆபீஸ் வேலை வீட்டு நடக்கும். சிலாக்கள் வீட்டு வேலை ஆபீஸ் என்ன சரி. அப்ப அந்த எல்லை இல்லாம போயிட்டு அடுத்தது முன்பு எப்படி இன்றைக்கு சிலாக்கள் முந்தி கல்யாணம் செய்யாமல் இப்ப கல்யாணம் செய்யாமல் முன்னுக்கும் இன்றைக்கும் சமூகத்தோடு இல்லை. முன்பு தொடர்பாளருக்கு தொடக்கம் இருந்தது, முடிவு இருந்தது. இப்ப நாங்கள் காட்சி கொண்டிருந்தோம். இன்றைக்கு முடிவு இருக்கா? அது காட்சி பார்க்க 6 மணி நேரத்துக்கு அது 4 மணிக்கு முடிஞ்சது 6 மணிக்கு முடிஞ்சு தொடர்ந்து அவர்களுக்கு தொடர்பாளருக்கு தொடக்கவும் இல்லை, முடிவும் இல்லை. அடுத்தது பேசினோம் முடிந்தது குடும்ப வாழ்க்கைக்கு திரும்பினோம். இந்திய ஆபீஸோட சரிங்களா ஆபீஸ் வச்சுக்கோட நம்ம அடுத்த ஆபீஸ் போனா நம்ம இன்னைக்கு கொஞ்சம் சித்தாபுரம் கொஞ்சம் படுத்தாப்புறம் கதை பஞ்சாயத்து முடிச்சு பார்க்கணும். அவர் என்ன எல்லாமே முடிச்சு சத்தங்களாக தெரிய மாட்டேங்குது. அப்ப முடிவும் இல்லை, தொடக்கவும் இல்லை. இப்பொழுது தொடர்பாக தொடர்ச்சியாக இருக்கிறது. எங்கும் நம்மை தொடர்கிறது கட்சியிலேயே உண்மைதானே? எங்க சித்தார சுவாமி வச்சிருக்கீங்க நினைக்கிறேன். சுவாமி மேரேஜ் ப்ரிப்பரேஷன் கோர்ஸுக்கு வரீங்க. மேரேஜ் ப்ரிப்பரேஷன் கோர்ஸுக்கு வந்தா புரிஞ்சுக்க காதலிக்கிறாங்க வாங்க கல்யாணம் செய்யறாங்க. அதுக்கு பக்கத்துல செட் பண்ற பாட்டு போன லவ் ஸ்டோரி படம் பாருங்க. லவ் ஸ்டோரி படம் 2 படம் ஒவ்வொரு குடும்பமா பார்க்கிறோம். லவ் ஸ்டோரி படம்
திருகப்பட்டு நீங்க பார்ப்போம் கிடையாது. திரும்ப திரும்ப பார்க்கணும், அடிப்பாடு ஜோதிடம் பார்க்கணும், அடிப்பாடு முடிஞ்சாப்புறம் பார்க்கணும். குடும்பத்தில் வார அடிவாரம் காட்டினாங்க. இந்த லாபத்தை என்ற படம் இந்த சமூகம் தொடர்பு பேச்சு எனக்கு 2 மணிக்கு முடிஞ்சு அவர் 2 பேர் காதலிக்கணும். காதலிக்கணும் நாங்களும் கல்யாணம் செய்ய போறோம் செய்வாங்க. அது பிரச்சனை இல்லை. 2 நாளும் ஒரு தான் இப்ப நீங்க போனே அதுக்குள்ள போன நடக்குது. இவாக்கு பழைய காதல் 3 பேருக்கு படிக்கிறாங்க. அப்ப இவருக்கு ஆப்ஷன் அவனுக்கு காதலுக்கு அடிக்கிறாங்க. ஆப்ஷன் வந்து கல்யாணம் முடிக்கணும் காட்டுறாங்க. இன்னைக்கு கூட பிரச்சனை நான் கல்யாணம் செய்ய சொல்றாங்க. நீங்க இன்றைக்கு கல்யாணத்துல வாக்கு முடிஞ்ச உடனே உங்களோட போனை ஃபேக்டரி ரீசெட்டுக்கு போறோம். ஃபேக்டரி ரீசெட் எல்லா டேட்டாவும் போகும். எல்லாம் முடிஞ்சு இனி போடுறது முதலாவது பஞ்சாயத்துல ஒரு அமைச்சு பஞ்சாயத்து எழுதுவோம். பேட்டரி ப்ரோக் பண்ணி ஜாடி பெரிய பிரச்சனை வேணும். இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அது எங்களுடைய தொடர்பு உறவுகள் நம்மை தொடர்புகின்றன, சங்கிலிருக்கின்றன, அடிக்கடி இடைமதிக்கின்றன, எப்பொழுதும் கவனத்தை கேட்கிறது. இது வெறும் தகவல் பரிமாற்றம் அல்ல, இது நம்மை வழிபடுகிறது. இன்னைக்கு எங்களை உருவாக்குறது என்றால் நீங்க சொல்ற பிரசங்கம் இல்லை, அப்பா சொல்ற அறிவுரை இல்லை. இதை எங்களை உருவாக்குறது என்ன? சமூகம் சொல்றாரு. என்னதை பார்க்கிறேன், என்னதை கேட்கிறேன், உடம்புறாங்க உண்மை அறியாமலே அது இன்னைக்கு யார் என்றதை வழிபடுகிறது. எப்படி எங்களை வடிவமைக்கிறது முறைப்படி எப்படி வரப்போகுதுன்னா சிந்தனை நாம் பார்ப்பது என்னுடைய உள்ளங்களை எண்ணங்களுக்கு பாருங்கள். நல்ல விஷயங்கள் நான் தலைமுறை சொல்ல வரவில்லை. போனாலும் பெரிய சேவை செய்யுது. இந்த இடத்துல இந்திய சுவாமி பேரோட நான் கேட்கிறேன். இந்த நவநாடா கேட்கிறேன். இல்லை அதுங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். அப்ப நான் அதுக்காக என்னுடைய உள்ளம். 2வது உணர்ச்சிகளையும் சமூக தொடர்புகள் உணர்ச்சிகளும் வருதா, காமம் வருதா, அன்பு வருதா, அது எதை உருவாக்குவது? நாங்கள் பார்க்கிற மனங்களை கோபம், பதட்டம், பொறாமை, அமைதி எல்லாவற்றையும் பார்த்து உடைய நடத்திய பார்த்து இந்த மொழி பாட்டு நான் தம்பி இன்னைக்கு வெளியே சொல்லணும்னா அதுக்கு பிரச்சனை இருக்குது. பரிதமான உங்களெல்லாம் கூட உனக்குமே சொல்லுவோம்னா உனக்கு நம்பிக்கை இல்லையாண்டா அதுக்கு பிரச்சனை வாங்கிது. நடத்தைகளையும் இந்த சமூகம் நாங்கள் பார்ப்பதையும் பதிப்பதையும் மெதுவாக நகரெடுத்து வாழ ஆரம்பிக்கும். நகரெடுத்து போட்டோ அந்த வார்த்தைகள்லாம் மைண்ட் போட்டோ போய் அப்படியே நான் ஒரு முறை சொன்னா 10 முறை சொன்னேன். காலவர் சுவாமி பிரசங்க பண்றாங்க. இது விஜயந்த வருது, இது அச்சித்திர வருது. சுவாமி தெரியாது. இது விஜயவடு, இது அச்சித்திரவடு, இது ஆச்சரம் விஜயகாந்தர் வருது. படிச்சு ஜனங்களோட அட்ரஸ் வச்சுருக்கேன். அப்பதான் எனக்கு தெரியாத இப்ப அச்சித்திரவடு அஞ்சாம் ஆண்டு சுவாமி சொல்றாங்க. எங்க பார்க்க அவன் எங்களுக்கு பொறுமையை சொல்லுவான். ஆகையினால் கவனமாக இருந்தது. சமூக தொடர்பாடல் விசுவாசத்தை வடிவமைக்கிறது. பெண்களுக்கு இந்த ஆண்டு செனட்ல ஃபாதர் சிறப்பு சொல்லிச்சுன்னா ஃபாதர் அடுத்த பிஷப் அடுத்த சமூக தொடர்பாடா இருக்கும். பிஷப் நிகழ்ந்த பங்குகளை சமூக தொடர்பாக பங்காளித்து கொண்டு போகுது. ஆகவே இதை பற்றிய தெளிவு பிரசங்கம் 9ஆம் பிரசங்கம் சமூக தொடர்பு.
இந்த வருஷம் போக நாங்கள் அறிக்கை போடுறது சமூகத்தோடு விழிப்புணர்வு ஆகவேதான் விசுவாசத்தை கூட பார்க்கிறேன். நீங்கள் இந்த சமூகத்துடன் கூடிக்கொண்டு போனால் அமைதி குறையும், செலவம் குறையும், கடவுளை கவனிக்கும் மெல்ல குறையும், இதயம் சந்தனங்களும் போடுவாங்க. பாட்டு எழுது பாட்டு கேட்டால் இருக்கிறார் அவங்க அப்ப இந்த வீட்டுக்கு போட்ட போட்டு 10 வீட்டுக்கு பாடுறோம் இல்லையா? அது பைத்தியமாக ஒரு கொண்டாட்டம் ரோட்டை போட்டு பாட்டை போடுறது பாடுறது. அது இடையில் சமூகத்தோடனே தாக்கல். ஆனால் சரியாக பயன்படுத்தினால் செவத்திற்கும் கற்றலுக்கும் வரலாம். ஆகவேதான் நீங்கள் பெற்றோர் வச்சிருப்போம் சமூக தொடர்பு வரும் கேள்வி அல்ல, காலப்போக்கில் அதை நம்ம உருவாக்கும் ஆசிரியராக மாறும். எங்களுக்கு டீச்சர் இந்த விஷயம் சொல்லிருக்காங்க. இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற டீச்சர்ஸ் மிகப்பெரிய ஆசிரியர் யாரு? சமூக தொடர்பு. உதாரணமா இவரோட கடவுள் சமூகத்தோட கடவுள் இவரோட ஆசிரியர் இவர்கிட்ட ப்ரோக்ராம் அவர் ஆன்மீகத்துல ஆக்கிரமிச்சு போறாரு. சில முறைகள் நாங்கள் பிழையான விஷயத்தை சமூகத்தோட போடணும்னு சொன்னா பிழையானவர்களை நாங்கள் உருவாக்குவோம். ஆகவே சமூக தொடர்பு என்பது ஒரு ஆசிரியர். ஆசிரியர் சமூக தொடர்பு சாதனம் ஒரு ஆசிரியர். சோஷியல் கம்யூனிகேஷன் இஸ் தி பெஸ்ட் டீச்சர். என்று சொன்னால் வெளிப்படையாக பாடம் எடுக்காமல் மதிப்புகளை கேட்கிறார். டீச்சர் இப்படித்தான் பாடம் எடுக்குவாங்க. உங்களுக்கு பாடம் எடுத்துட்டு போயிடும். அதுதான் உங்களுடைய ஆசிரியராக இருக்கிறது. அது சொல்றவங்க நடக்குது. மீண்டும் காட்டுவதால் கற்றுத் தருகிறது. சராசரியாக ஒரு குழந்தை எத்தனை மனிதர்கள் இந்த சமூக சொல்லுவாங்க. சராசரியாக உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்து 8 மனிதர்கள் சாதாரணமாக எங்களுக்கு இந்த சமூக தாக்கம் 30 மனிதர்களை அதிலேதான் அதிகமாக இருக்க முடியாது. ஒரு படிச்சவங்க போய் பார்க்கணும். படிக்கிறவங்க கோபம் கோபப்படத்துல பார்க்க இருந்தாங்க. தொடர்ந்து வந்தா இல்லையா? ஒரே அப்படியான படங்களை பார்த்துட்டு வாங்கிடுவாங்க. வாங்கி அவங்களோட 10 உங்களோட முதல் போய் பண்ணாலும் லவ் யூ கார்டு 10 தான். 10 கார்டு ஒரு இடத்துல லவ் சொல்லலாம். 10 போட்டு பார்க்க சமூக ஊடகங்களுக்கு சரி சரி. அப்ப பிள்ளைக்கு நீங்கள் கேசித்து படங்களை பார்க்கலாம். மாறலாம். ஆணுங்களும் தொடர்ந்து வந்தா என் வாழ்க்கை போதாது. இல்லாத ஸ்டைல்களை மாறுறது ஸ்டைல். இதை யாழ்ப்பாணத்திலே ஒரு இல்லாத போக உள்ளது சேர்ந்து போயிருப்பாங்க. ஆகவே ஆடம்பரங்களை பார்த்து கொண்டு போனா வாழ்க்கை போதாது. அசிங்கம் வேண்டும் கொண்டு வந்தால் அது சாதாரணமாக மாறும். முதல் ஆண்டத்துல ஒரு விடையை செய்தால் அது வெளியாக திரும்ப திரும்ப அதை பார்த்து கொண்டே நடக்குது. அது சாதாரணமாக. ஆகவேதான் சமூக தொடர்பு ஆசிரியர்.
குடும்பத்தில் தொடர்பாடலை பற்றி நீங்கள் பேசலாம். கதைக்கிறேன் ஒரு ஆர்ப்பாங்க சோசியல் மீடியா விளாங்குது கதைக்கிறது. இதுவரும் தொடர்பாடல் பிரச்சனை அல்ல, இது உருவாக்கும் பிரச்சனை. உங்களுடைய பள்ளி எதிர்காலம் எப்படி வரப்போகிறது என்பது தீர்மானிக்கிறீங்க சமூகம். உங்களால் நீங்கள் ஆரம்பித்து பூசை பார்த்து சுவாமி தொடர கேட்டு அது ஜோதி சிந்தாங்க அப்படியே போகும் இல்லையா? இந்த காலத்தில் ஆரம்பிச்சு பூசையிலே பண்ணலாம். ஆகவே இது சுவாமியோட ஆசிரியர்களை விட இன்றைக்கு முக்கியமான ஆசிரியர் இந்த சமூக தொடர்பு என்பது போல தெரியும். ஆகவே சில கேள்விகளை நாங்கள் கேட்கணும். நாங்கள் கைத்தொலைபேசி பாதிக்கிறோமா? எது நம் இதயத்தை உருவாக்குறது? எது நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறது? கல்வி மற்றும் பார்த்தால் போதாது, அது குடும்பத்தின் நலன் மதிப்புகள் விசுவாசத்தை பாதிக்கிறது என்பதை கொடுத்திருக்கிறோம். ஆகவே கண்ணுக்கு எண்ணப்பட்ட மாதிரி இருக்கும். பிள்ளைய வளர்த்து கல்யாணத்திலே பிள்ளைய வளர்த்து அந்த பெரிய கஷ்டம் இல்லை. கண்ணுக்கு இன்னும் மாதிரி பிள்ளை இருக்க போது என்ன பார்க்குது பெஸ்டிங் ஏழவள் வரவேண்டிய போனக்கூடாது. இந்த சமூக தொடர்புல போகக்கூடாது. பார்ப்போம் இந்த அஞ்சு பிரச்சனை வேண்டும். பிரேக் பண்ணணும்னு சொல்லுவா. நான் சொன்னேன் குடும்பத்துக்கு சில ஆசீர்வாதங்கள் சமூக தொடர்பான பிரச்சனை கலைக்கு வருகிறேன். பிரச்சனை கலைக்கு வருகிறேன். சமூக தொடர்புக்காக முடியாது. என்னென்ன ஆசீர்வாதங்கள் குடும்பங்களே இப்படி ஆசீர்வாதம். ஆபத்துகளை பேசுவதற்கு முன் நாங்கள் நன்றி உணர்வு ஒப்புக்கொள்ள வேண்டும். சமூக தொடர்பான நல்ல ஆசீர்வாதங்களை தருகிறது. எல்லாம் தீமைகளுக்கு பேச முடியாது. சீப்போடதான் சமூக தொடர்பு சாதனம் சீப்போடு நெருப்பு போடுறார். நெருப்பு நாட்கள் சமூக முடியும். அதை கொடுத்துட்ட ஆகவேதான் தீயினாலே மிக பெரும் நன்மைகள் இருக்கிறது. தீயினாலே அழிவு இருக்கிறது. ஆகவேதான் தீ அது உணவை சமைக்கலாம், இல்லையே வீடு எரிக்கலாம். பயன்படுத்தும் விதமே அன்பு சேவை செய்யுமா காயப்படுத்தும் எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? இதற்கு ஒன்றுக்கு சமூக தொடர்புக்கு பொறுப்பானான். சோசியல் கம்யூனிகேஷன் அவர் சமூகத்தோட விளையாண்டு வச்சிருக்கணும். இது தேவை. இன்னைக்கு ஒரு மரமாடு சமூக தொடர்பு சாதனம் இல்லைன்றாலும் இந்த மரமாகும். அண்மையில நான் ஒரு பேச்சுக்கு போனேன். பிஷப் சொல்றதுனால ஒரு பிஷப் சொல்றேன், எல்லா பிஷப் சமூக தொடர்பு முக்கியம் பண்றாங்க. ஒரு இதை பற்றி அக்கறை இருக்கிறாங்க. அப்படி எல்லா மரமாவட்டும் 2 மணி கட்டிருக்கு முழு ப்ரோக்ராம் போய் எனக்கு ஒரு பெரிய இலங்கையிலும் ஒன்று பிடிக்க ஒரு மரமாவட்டம் சமூக தொடர்பு கேட்டால் ஜாலம் மரமாவட்டம் ஒரு பிஷப் கைது நிறைய ப்ரோக்ராம்ஸ் சிறுவண்டே ப்ரோக்ராம். ஆகவே சமூக தொடர்பு முக்கியம். முதலாவது சமூக தொடர்பான இன்னைக்கு என்ன நன்மை? முதலாவது நன்மை தூரங்களை கடந்து நினைச்சு விடுறாங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப் இல்லைன்னா நீங்க நான் தொடங்குற முந்தைய அம்மாவோட 100 ரூபாய் கனடா ஒரு நிமிஷத்துல 100 ரூபாய் அதுக்கே 150 அப்புறம் இன்டர்நெட் போனாங்க. இன்டர்நெட் போனா ஊத்துக்கு போவோம். ஊத்துல போயிட்டு அதை எடுத்து ஒரு நிமிஷம் விட்டுருவாங்க. வாட்ஸ்அப்ல அழைக்கலாம், வீடியோல அழைக்கலாம். தூரங்களை இது குறைக்கிறது. நன்மை பெண்களுக்கான குடும்பங்கள் பிரிந்திருக்கிறார்கள். இந்த கருவிகளெல்லாம் அவற்றுக்கு முற்றிலும் துண்டிக்கப்பட்ட உணர்வுகளே இல்லையா? இந்த கருவிகள் மகள் கல்யாணம் செய்து போட்டு சமைக்கிறேன் எப்படி கேட்கிறது? எடுத்துட்டேன் பாலக விடுறது. அவங்க கொஞ்சம் சமைக்க பழக பிள்ளைங்க சொல்லிக்கொண்டே கொடுத்துக்கொண்டு இருப்பாங்க. அதெல்லாம் கல்யாணத்துக்கு போனாலும் மாதிரி பிள்ளைங்க இல்லையா? அப்ப இது ஒரு ஆசீர்வாதம். அடுத்ததாக வாட்ஸ்அப் வீடியோ அனுப்பலாம். பாட்டி பேர பிள்ளைகளை பார்க்க முடியும். சொல்ல வளர்ந்தோன்னா விஷயங்க தாராண்டில பாட்டி தாராடுது. கொண்டு போனது 2-3 பாட்டியும் சேர்ந்து பிள்ளைங்க பாட்டு பாட்டு வாங்கிக்கிறது. அப்ப இன்னைக்கு
பேத்தி கூட பிள்ளையாக பார்க்கக்கூடியதாக இருப்பது. வெளிநாட்டில் வேலை சேர்ந்த குழந்தைகள் உணர்வதற்கு முன் பேச முடிகிறது. பிறந்த நாள் திருமணம் தினசரி சடங்குகளை குடும்பம் பகிர முடிகிறது. இது உண்மையான பேஸ். ஹாப்பி பர்த்டே. நான் மனதில் பங்குதே இருக்கல ஒரு கல்வி குழுவை ஆரம்பிச்சு ஹாப்பி ப்ரோக்ராம் ஆரம்பிச்சேன். சொன்னேன் உங்களோட பர்த்டே எல்லாம் உங்கள்கிட்ட ஃபேஸ்புக்ல போவோம். இப்ப ஃபேஸ்புக் போறதுக்காகவே சில காசு எடுத்துவாங்க. ஒரு மாதம் 1,00,000 மேல சரம் கொடுத்து கொண்டிருக்காங்க. ஏனென்றால் நாங்கள் ஆரம்பிச்சாலும் ஃபேஸ்புக் இல்லையா, நாங்கள் பிள்ளைங்க படத்தை போட்டு விஷ் பண்ணி நான் போட்டு செத்த உடனே செத்த உடம்பு போடுவோம். அப்புறம் ஒவ்வொரு வருஷம் சின்ன படம் போட்டுக்கொண்டே இருக்கும். முதல் வருஷம் கல்வி பார்த்தாலும் கல்வி செய்யாது கல்வி போய் கொண்டு இருக்கு. இன்னைக்கு அதை கல்வி இரண்டாவது உதவி வலை அமைப்புகள். இரண்டாவது உதவி வலை அமைப்புகள் குடும்பத்தில் சிரமம் என்றால் செய்தி உடனடியாக உதவி கொண்டு வரணும். உதாரணமாக இன்றைக்கு ஒரு ஃபேஸ்புக்ல குடும்பம் ஒரு செத்தவன் நடக்கிற செத்த விடுக்கிறான்னு போட்டோட உடனே பங்கு கொடுக்க பேர் போடுவாங்க. செய்தி டக்குன்னு போகும். ஒரு நாள் சேர்த்து போடணும். உதவிகள் எல்லாம் இலகுவாக வந்து சேர்க்கின்றன. அடுத்ததாக பங்கு கொடுக்கல பாடக பயிற்சி கலைஞர்கள் சேவை அடைந்து ஒழுங்குபடுத்த உதவுகிறார். உங்களுடைய நினைக்கிறது கடவுளின் இந்த சிந்தாளர்கள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பாங்க. அப்படி என்ன சிந்தாவளையினுடைய முழு பங்குமே இந்த டிவி கூடாக இயங்கிக். மூன்றாவது விசுவாச வளங்கள். விசுவாசம் அதிகரிக்கும் போது சிலாவில் இருக்கிற எல்லாருமே இந்த மாசு வர்ணம் பார்க்கணும். பிரசங்கத்தை வடிவாக இந்தியாவில் பிரசங்கியார் அதுக்கு அவர் விசுவாச வளர்ச்சி. விசுவாச வளங்களுக்கு கலவரங்கள் வேதாந்த சிந்தனைகள் கத்தோலிக்க போதனைகள் வாழ்க்கைகள் பிரசங்கங்கள்லாம் எளிதாக கிடைக்கிறது. பயணம் செய்ய முடியாதவர்கள் நோயாளிகள் தொடர்பிலிருந்து வேலை செய்ய கூட திருப்பதியை பார்க்கணும். ஆனால் அடுத்தது மிகவும் முக்கியமான ஆண்மை வழிபாடு திட்டங்களில் உடலோடு வாங்குவதற்கு சமன் இல்லை. நீங்க வீட்டு பூசிய கண்டு போட்டு முடியாது. அதோடு கடவுள் வேண்டும் இருக்கிறாங்க. பூசணம் பார்த்து அது நேரடியாக பூச பண்ணுவதற்கு சமன் இல்லை. இந்த கடவுளை சொல்லுமா பூசைக்கு வர முடியாது. அடுத்த வாசம் பாருங்க. கல்வி மற்றும் கற்றல். இன்னைக்கு கல்வி எல்லாமே இலகுவாக வந்திருக்கு. ஆன்லைன் வகுப்புகள் இருக்கிறது. நாங்கள் ஒரு ரிசர்ச் ஒன்று செய்ய வெளிநாட்டில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டியிலும் நாங்கள் எடுக்கலாம். நாங்கள் யூனிவர்சிட்டி லைப்ரரிக்கு போகாமலே ஒரு PhD முடிக்கிறாங்க. ஏன் எப்படி எழுதலாம்? எல்லா ஆர்டிகல்ஸும் நாங்கள் கனடாவில் அமெரிக்காவில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டி லைப்ரரிக்கும் கொஞ்சம் காசு கட்டி கூட எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுக்கலாம். ஆகவே கல்விக்கு இது மிகவும் பல வீடுகளில் தொழில்நுட்பம் ஒரு வகுப்பறையாக மாறிவிட்டது. சரியாக பயன்படுத்தினால் ஆன்லைன் வகுப்பு பழைய ஆன்லைன் வகுப்பு பழைய எவ்வளவு செய்வாங்க. நம்ம சொல்றாங்க ஆன்லைன் வகுப்புல பெட்ரோல் பக்கத்துல இருக்கும். இல்லாட்டி ஆன்லைன் அங்கே ஆன்லைன் ஆன்லைன்ல காதல் படிச்சு படிக்க ஆன்லைன் குரூப்ல இருக்கு. அடுத்ததாக இதெல்லாம் படைச்சு. ஆகவே முக்கியமாக உண்டு இடையே முன்னியெல்லாம் அல்பம் எல்லாம் வச்சுட்டு போனீங்க. இந்த ஆர்கனைசேஷன் போயிட்டு ஏன் எல்லாம் போயிட்டு இன்னைக்கு ஒன்று அல்பம் வந்து வைக்கலாம். போன 50 வருஷத்துக்கு போனோம். ஆகவே இந்த சமூக தொடர்பு எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. ஒரு வீடியோவை எவ்வளவு காலம் வச்சு பார்க்கிறேன். சோ அது விஷயம். ஆகவே தான் தொழில்நுட்பம் பிரச்சனை தொழில்நுட்பம் அல்ல, சமூகத்தோட பிரச்சனை ஆகும். பிரச்சனை எப்ப வேணும்னு சொன்னால் அது நம்முடைய நேரத்தையும் கவனத்தையும் இதயத்தையும் கட்டுப்படுத்தும் போதுதான் பிரச்சனையாகும். ஆகவே அடுத்ததை பார்க்கலாம். இப்ப நேரத்தை கட்டுப்படுத்தினால் மிக முக்கியமான வேலை செய்கிறது. ஒரு தேவைக்கு ஒரு ஜீவாத்துக்கு
ஒரு புருஷன் அழைச்சு போய் தொழில் செய்யுது வந்தோடனே அதுக்காக செஞ்சுட்டு போனான். இன்னொரு ஆஃபீஸுக்கு போனால் அந்த மாமியார் ஐந்து சீக்கிரம் வந்து வாழ்ந்த நாடகத்தில் வந்து செஞ்சு போனாலும் வாழ்ந்தாவும் அப்படியான வாங்கி ஏன்னா கடைசி போய் நீ நாடகத்திற்கு அது ஒன்று நேரத்தை காலத்தையும் அடுத்துதான் உங்களோட வாழ்க்கை அணியாம போய்விடும். கவனத்தை கண்டுபிடிக்கிறால் கண்மொழிகளுக்கு மெல்லவே கவனிக்காம வரும். உங்களோட கவனம் மூலமா பேஸ்புக்ல எதில் இருந்தால் புஷன் பாருங்க தெரியாது ஒன்னுங்கிற பிள்ளையும் உலக எப்படியே இல்லையா? அப்ப இதயத்தை கட்டுப்படுத்தக்கூடாது. இதயத்தை கட்டுப்படுத்தினால் ஆசைகள், மதிப்புகள், உறவுகள், விசுவாசங்களை ஆகவேதான் இது எப்படி வைப்போம். அடுத்த வசனம் எழுதி வைக்கப்பட்டு கைபேசி நல்ல வேலைக்காரன் ஆனால் மோசமான எஜமானன். ஒரு போன் இருக்குதானே அதோட வேலைக்காரனாக இருக்கிறான். அந்த போன் கூட எஜமானாக நடக்கும் பல பிரச்சனை பண்ணுறோம். ஆகவே நல்லதை நன்றியுடன் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அன்பு மதிப்பிடுவதை காப்பதால் ஆபத்துக்களை அவ்வளவு நல்ல விஷயம். அவன் நாங்கள் ஒரு செய்திகளை தொடர்ந்து சொல்ல வரவில்லை. இன்றைக்கு இந்த சமூக இடத்திலாக வாழவே முடியாது. ஆனால் ஆபத்துக்கள் ஆபத்துக்கள் சில கட்டிகளை சொல்ல குடும்பங்களுக்கு தீமை தரும் விளைவுகள். முதலாவது இருக்கிறோம் ஆனால் ஒன்றாக சமூக தொடர்பு சாதாரணமாக நாங்கள் இருக்கிறோம் ஆனால் ஒன்றாக மனம் புருஷன் ஒரு பக்கம், வித்தியாசம் ஒரு பக்கம், ஏன் காரணம் அவருக்கு ஒரு போன், இவருக்கு ஒரு போன், இவருக்கு ஒரு சொல்லி அப்ப மனம் ஒன்றும் இல்லாமல் போகுது. உண்மையான ஒன்றை இழப்பு குடும்பங்களில் சமூகத்தினால் ஏற்படும் முதல் பொதுவான விடம் என்னென்றால் முன்னிலை இழப்பு. ஒரு வீட்டில் உணர்வோடு இருக்கிறோம், மனமும் உணர்வும் வேறு இடத்தில் இருக்கிறோம். இவர் வீட்டை பார்த்தா அவர் 3 மாதம் கல்யாணம் செய்து அவருக்கு கொஞ்சம் போடுறதுக்கு நேரம் இல்லை. கொஞ்சம் போடுறதுக்கு நேரம் இல்லைன்னா நமக்கு நேரம் இல்லையோ என்ன பிரச்சனை? ஒரு இடத்துல போயிட்டு 3 மாதத்துக்கு போயிட்டு முதல் ஆண்டு உங்களுக்கு சந்திக்க வாரண்டா பேசி இருக்கு இல்லையா? இவ்வளவு நாள் சந்திக்க வாரண்டா தான் உள்ள இன்னைக்கு வேதியான பிரச்சனை யோசனை பண்ண. ஏனென்றால் மனங்கள்லாம் வேதியை வைக்க முடியும். நீங்கள் புருஷன் கூட உணவு யாருடைய அந்த பாவப்படைச்சு கொண்டு இவன் பிரச்சனை கிடைச்சது அவரே கிடைச்ச முடியும். இந்த 4 போனோட இரண்டாவது ஒரு காட்சி நினைச்சு பாருங்க. தெரியாது சில வீடுகள்ல தந்தை கைபேசியல், தாய் கைபேசியல், பிள்ளைகள் கைபேசி வீட்டு அமைதிதான் இருக்குது. உண்மையான எவ்வளவு ஒரு இன்றைக்கு புருஷனோட பயப்படுறதுக்கு இருக்காம இருக்கிறவங்க இருக்கலாம். அது வழக்கு கிடையாது. சிலவர்களுக்கு தோட்டத்தில் சொல்றாங்க முந்தி இந்த சுரவர சபைகளில் சாப்பிட்டு போய் இல்லை சுவாமிகளுக்கு அழைக்கணுமா இன்னைக்கு சாப்பிட முடியும் ஒவ்வொரு காலம் கூட்டுப்படுறது அழைக்க போய் அழைக்கிட்டு ஆரம்பிக்கும். அது போடுறது மற்ற சுவாமி கூட எனக்கு தேவையில்லை எனக்கு அவர் சொல்றாங்க பக்கத்தில் சாமி காயமான உலகங்களுக்கு காய்க்கும், பக்கத்தில் இருக்க புருஷோட காயமான உலகங்களுக்கு காய்க்கும். ஆகவே ஒரு எப்படியான உலகம். முதலாவது. இரண்டாவது கைபேசி சில சில சிறு தருணங்களை திருடுகிறார்கள். சின்ன சின்ன தருணங்கள் சின்ன சின்ன தருணங்கள் மிக முக்கியமான ஸ்மால் மோமெண்ட்ஸ், ஸ்மால் ஆக்ட்ஸ் ஆஃப் சேரிட்டி. குடும்பத்தில் அன்பு பெரிய நிகழ்வுகளால் மட்டும் உருவாகாது, சிறிய தருணங்களாக இருக்கிறது. அடுத்து முடிந்த சின்ன உரையாடல், வேலை முடிந்து வந்தவன் எப்படி இருக்கிறது, சமையல் போது பொண்ணுகை, உறவினர்கள் கதையாளர், இவையெல்லாம். ஆகவே கைபேசி இந்த தருணங்களை இளைவரைத்தால் நாளுக்கு நான் மெதுவாக அமைதியான அவர்கள் கதையுமா வெள்ள சேர்ந்து
சில கைது நேரமே இல்லை. புருஷன் கையால வந்த உடனே இல்லப்பா நடந்தது படிக்க போகலாம் இருந்தா என்ன உணவு என்ன 50,000 ரூபாய் சம்பளத்துக்கு வந்து பஞ்சாயத்து கொடுக்க பஞ்சாயத்து மிச்சம் 5,000 முடியாது. முதல்ல செய்யணும் 50க்கு நன்றி சொல்லுவாங்க இல்லையா, 50க்கு நன்றி கஷ்டப்பட்டு 30 நாளுக்கு உழைச்சு கொண்டு வரப்பா 50 வந்தது தாங்கோ இன்னும் 50 லட்சம் 5,000 சில வயது 2,000 எடுத்துக்கலாம் நீங்க பாவம் என்று சொன்னா தோணும் இல்லையா. மிச்சம் 5,000 நீங்க நெட்டாடி வாழ்ந்தவங்க இது சின்ன சின்ன தருணங்கள் நன்றி. முன்னிலை என்பது அழகிய கேட்பதுமாக சிலதற்காக நாங்கள் மிகவும் இருக்கிறோம், உடனோடு இருக்கிறோம். ஆனால் மெட்டாளுக்கு பிரசரித்தாகிறது, மெட்டாளுக்கு நான் இருக்கின்ற உணர்வே இல்லை. தெரியாது தெரியாது நான் பார்த்து வாழ்ந்தார் ஒரு தடவையும் கணக்கெடுக்கிறேன் கணக்கெடுக்கிறேன் அவங்க இவர் நான்மை பார்க்கிறேன், நான்மை கேட்கிறேன், நான்மை கவனிக்கிறேன், அக்கறை இருக்கிறேன் என்று நீங்கள் ஆலோசனைகளா என்னுடைய கவனத்தை இப்படி சொல்ல வேண்டும் என்றால் சோசியல் மீடியா குறைய வேண்டும். சோசியல் மீடியா ஓடிக்கொண்டு போச்சுன்னு சொன்னால் இது வராது. ஒரு மாதிரி கவலையா இருக்கிற கொஞ்சம் சோர்வாக இருக்கிற பிரச்சனையா பிள்ளைகளை நாங்கள் பார்த்து கேட்கிறார்கள் அது வராது. நீங்கள் பிஸியாக இருந்தால் கவனம் தொடர்ந்து சிலரினால் குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் கவனிக்கப்படாத உணர்ந்து வருகிறார்கள். இதுதான் பெரிய பிரச்சனை. அம்மா இன்னும் கவனிக்கிறதில்லை, பெஞ்சாதி இன்னும் கவனிக்கிறது, புருஷன் இன்னும் கவனிக்கிறது. இதான் பெரிய பிரச்சனை. கணக்கு இல்லை, ஏதோ ஒரு கணக்கு இல்லை, அவர்களே மைண்ட் இருக்கு. அதனால இருக்கு குடும்பத்தை பாதிக்கிறது. பிள்ளைகளுக்கு நடக்குது, குழந்தைகளுக்கு மனிதர்களுக்கும் இதன் தாக்கம் ஆழமானது. அவர்கள் நேற்றாக சொல்லாமல் அப்பா அம்மா பிசி நானும் தொடர்பு செய்கிறார்கள். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது என்றால் குடும்பம் அடிக்கிறவர்கள் தான். ஏன் அப்பா அடிக்கிறீங்க, அப்பாவுக்கும் பிசி, அம்மாவுக்கும் பிசி. அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது, குழந்தைக்கு வெளியில போகுது. அப்புறம் அவர்கள் பகிர்வு நடத்துகிறார்கள். பள்ளி விஷயங்கள், பயங்கள், ஆசைகள், சோதனைகள், பொருட்கள் எல்லாம் சொல்லாமல் விடுவார்கள். நீங்கள் பெற்றோர் சொல்வார்கள் என் பிள்ளை என்னோடு பேசுவதில்லை. இதை எழுதி வைக்கிற கடைசி வசனத்தை கடைசி வசனம் மிக முக்கியமானது. வீட்டில் கவனம் கிடைக்காத பொழுது குழந்தைகள் கவனத்தை வேறு இடையில் திருவார்கள். பல சமயம் ஆன்லைன்ல திருவார். வீட்டுல உங்களுக்கு பிள்ளைகளை கவனம் கிடைக்காட்டி அவர்களுக்கு தருவார்கள். அவரை சோசியல் மீடியா தருவார்கள். ஆகவே அந்த பெற்றோர்கள் அவருடைய கவனத்தை கொடுப்பார். ஏன்னா ஆன்லைன்ல சொல்லிக்கொண்டு சர்ச்சை ஒன்று இன்டெலிஜென்ஸ் அவன் ஒரு படியை காதலிக்கிறான். காதலிச்சு போது அந்த இந்த குணங்களை கொடி அவற்றை குணங்களை கொடி 2 பேரும் சரி வருமா நடக்கிறது. என்ன குணம் கொடுக்க எப்படி இவோட காய்ச்சி கொடுப்போம், அவன் குணம் கொடுக்க இதை கல்யாணம் செய்ய வருமானா ஏன் சொல்றான். இதுவும் ஜனகராக யோசிச்சு உன்னோட கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளோடு பேசுங்கள், பிள்ளைகளோடு பேச சுதந்திரமாகவும் இல்லை என்றால் அவர்கள் வெளியிடங்களில் விளையாட்டு தகவல்களை போவார்கள்.
தம்பதிகளுக்கு நடக்குது புருஷன் வைக்கிறாங்க கல்யாணம் திருமணமானதும் இந்த முன்னுரை இழப்பு அவகாரமானது. முன்னிழப்பான பல தம்பதிகள் பெரிய சண்டையால் உடைவதில்லை. பெரிய அழிவானது கத்தி எடுத்து கொண்ட பெரிய சின்ன ஒரு விஷயம், சின்ன ஒரு இதுதான் பெரிய விஷயம். பெரிய சண்டை சண்டையே இருக்காது. எப்படி தெரியும்? சிலர் துண்டிப்பால் உடைகிறார்கள், மனைவி பேசுகிறார், கணவன் பார்க்காமல் பதில் சொல்றார், கணவன் பகிர்கிறார், மனைவி எந்த நேரமும் போன்ல ஸ்க்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறார். இதான் பிரச்சனை. ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணிக்க சில பஞ்சாயத்து செய்யணும் போடணும். கொண்டே இருப்பான். புருஷன் வந்தாலும் தேர்தலை கொடுக்க மாட்டான். கொஞ்ச நாள் அப்படி பாடதான் இது புருஷன் பஞ்சாயத்து காலப்போக்கில் இருவருடைய உணர்ச்சி வரும். நாங்கள் ஒன்றாக வாழ்கிறோம், ஆனால் தனிமையில் இருக்கிறோம். கணவனின் மனைவி உண்டாதான் ரெண்டமான கணவன் தனிமை, மனைவியின் தனிமை இரண்டாவது உலகம் வேறையாக போயிடும். இதுதான் சோசியல் மீடியா கணவன் மனைவி பிரிக்கிற விஷயம். அடுத்ததாக வீட்டில் தினசரி உரையாடல் இல்லை. சோசியல் மீடியா வந்த பிறகு கணவன் மனைவிக்கிடையில் இருக்கிற உரையாடலை விளங்கிடும். முதலாவது தினசரி பயன்படுவது ரெண்டு விஷயங்கள் வழங்குகின்றன. தவறான புரிதல் அடுத்ததாக மனச்சூறாமல் ஒரு வீட்டால் நிகமான வேலை எல்லாம் சூரமாக போகிறது. சூரமாக போன பிற்பாடு அவருக்கு என்ன படம் வரப்போகுது? சோசியல் மீடியா. சோசியல் மீடியா அவர்கள் அன்பை நிறுத்திவிட்டார்கள் என்பதல்ல, அன்புக்கு உணவு தேவை. செடி போல உயிர் இருக்கும், ஆனால் தண்ணீர் இல்லாமல் அது பலவீனமாகும். செடி வந்து தண்ணீர் பலவீனமாக அதே போல உறவு வளர்ப்பாடு ஒரே ஆளுநர் உரையாடல் குறையும் பொழுது சோசியல் மீடியாவில் முன்னிட்டு அது கவனமாக. ஒவ்வொரு குடும்பமும் கேட்க வேண்டிய முதல் கேள்வி, வீட்டில் நமது கவனம் இங்கே இருக்கிறது. முக்கிய மனிதர்கள் நம்மளும் சிறந்த கவனத்தில் வருகிறார்கள் அல்லது கைபேசி முடிந்த பிற்பாடு மீதம் உள்ள கட்டிக்கிறார்களா? போன்ல கொஞ்ச நேரத்தில் மின்சாரம் வைக்கிறார். மின்சாரம் வைக்கிறதே பாட்டு பார்த்தோம்னா அப்ப கவனமாக இருக்க வேண்டும். அந்த முன்னிலையில் வந்து அடுத்த அவையம் என்னவென்றால் தொடர்பான மேற்பரப்பாகவும் கடுமையாக மாறி சண்டைகள் அதிகரிக்கும். வாட்ஸ்அப்பில் நீங்க கூட விளையாடுவீங்கன்னா பெரிய பெரிய சண்டைகள் எல்லாம் படத்தில் காட்டினான். ஆடுமான உரையாடல் குறைகிறது. சாப்பிட்டியா, இருந்தியா, சந்தோஷமா இருக்கிறியா, ஏதாவது பிரச்சனையா? ஒரு வருஷத்துக்கு வெளியாகி வாட்ஸ்அப் சோசியல் மீடியா ஒரு இடத்துல சொல்லி நீ காய்க்கிறேன் உனக்கு எழுதி வைக்காத. நான் பார்த்து சேர்க்கிறேன் புருஷனுக்கு பஞ்சாயத்து பஞ்சாயத்து எழுதி வைக்கிறேன். புருஷனுக்கு சொன்னால் அடுத்த நாளைக்கு 2 மணிக்கு மிக முக்கியமான ஒரு மீட்டிங்கு 1 மணிக்கோடு எழுதி வைக்கிறேன். நாளைக்கு மிக முக்கியமான ஒரு கூட்டத்துக்கு நான் எழுதி போகிறோம், எழுப்பி விடு எழுதி வைக்கிறேன். மெடிசினா வச்சு 3 மணிக்கு எழுப்பி 3 மணி எழுப்பி போகணும். இப்பொழுது 3 மணி ஆகிவிட்டது. உங்களுக்கு ரொம்ப சொல்கிறேன், எழுதி போயிட்டு எவ்வளவு காட்சிக்கு போனா கணவன் நினைக்கப்பா உங்களுடைய உரிகாரம் உரிகாரம் இருந்தால் இது சிக்கல். உரிகாடல் ஆழமாக இருந்தது.
இந்த இந்த உரையாடல் முக்கியம். ஆனால் அன்பை இன்னொரு வைத்திருக்க போது அந்த ஆழமான உரையாடல் உள்ளார்ந்த வாழ்வை பகிர்ந்து கொள்வது கூட கவலைகள், நம்பிக்கைகள், பயம், கடமை, விசுவாச போராட்டம் எல்லாவற்றையும் நீங்கள் பகிர்வாகவே ஒரு வீடு முக்கியமல்ல. இனியங்கள் ஒன்றாக சுமதிகள் இந்த பிள்ளைகளுக்கு வருவாங்க. குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் மிக முக்கியமாக பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்பொழுதும் போன் சொல்வார்கள். பிள்ளைகள் என்ன சொல்றீங்க? இந்த போன் தான் தவறு தவறு தாயப்படி அப்ப இந்த சமூகத்தோட நீங்க கட்டுப்படுத்தணும். நீங்க என்ன செய்வாங்க? முதலாவது உங்களை பண்ண போன பாகமாக இருந்தால் பிள்ளைகளை செய்யும். வெளிநாடு குடும்பம் வந்து அங்கேயும் கதைகள் சொல்லுவாங்க. எல்லாம் முயற்சி செய்து அப்போ சாப்பிடுவாங்க. சைலன்ஸ்ல வெளியில போன நான் போன் கையில பொழுதுபோக்கு மட்டும் கண்ணாடி நீ யார், நீ எப்படி இருக்க வேண்டும், என்ன வைத்திருக்க வேண்டும், என்ன என்று சொல்லிக் கொடுக்கும். அதனால் அந்த தாக்கம் முயற்சி யாருக்கும் சீக்கிரமாக இருக்கலாம். ஒப்புக்கு கடன் சாதனம் பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு தங்களை ஒப்புட்டு பார்க்க ஒரு பொம்பளை எப்படி இருக்க ஒரு பிள்ளைக்கு ஒரு பொம்பளை விட நான் எப்படி இருப்போம் சுயசமான மாதிரி போனோம். எப்படி போனோம் போகணும் எல்லாம் ஸ்டைல் அங்கே இருக்கு. ஏனென்றால் அப்படி நான் ஒப்புடு போட்டு வந்து படிகள் வந்து அவங்களோட மோட்டர் சைக்கிள் அட்வர்டைஸ் பண்ணிட்டோம்னா இவன் அந்த மோட்டர் சைக்கிள் காட்டி அவங்க சூசைட் போட்டு. ஏனென்றால் எனக்கு வாழ்க்கை பிடிக்கவில்லை, குடும்பத்தை அப்படி இருக்கவில்லை, என்னை அப்படி பார்க்கவில்லை, நான் பிறவில்லை, நான் போதவில்லை என்ற ஒரு பயங்கரமான வறுமைகளை சோசியல் மீடியா இளைஞர்களுக்கு எப்படி போனால் தன்னம்பிக்கை உடைகிறது. வீட்டில் அங்கிருந்தாலும் ஆன்லைன் வார்த்தையை வைத்து தன்னை மதிப்பற்றவன் போல மாறுகிறது. பிள்ளைகள் கஷ்டப்படுத்தாமல் படைத்திருக்காரு. ஆன்லைன் வாராக பார்த்தவரை ஒரு வெறுமை, அதற்கு சுய மதிப்பு இல்லை. அவர்களுக்கு ஆகவேதான் ஒவ்வொரு மகிழ்ச்சியை திருடும் குறிப்பாக இடம் உள்ளன. நோன் என்று போனீங்கன்னா வீடு சந்தேகத்தான் இருக்கும். இப்போ அந்த பக்கமே போகக்கூடாது, கிட்ஸ் போகக்கூடாது. கிட்ஸ் போனா விடுதலை இல்லையா? நோனைக்கு போனா நடந்து போகணும். அங்கே போய் 50 வழி கொடுக்குறேன் ஒவ்வொரு கலாச்சாரம் இதை ஆன்லைன் உருவாக்குகிறது. முடிவில்லாத உள்ளடக்கத்தால் 18ஆம் இந்திய பிள்ளைகள் முன்பு போல கணிதங்கள் ஓய்வெடுப்பதில்லை. வீடியோ செய்திகள், கருத்துகள், நாடகம் இது நிற்காமல் இந்த சமூக தொடர்புக்கு முடிவில்லை. சமூகமே வந்து கொண்டே இருக்கு. இதை விட நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா அதை இரவு வாங்கினீங்க என்றால் இல்லையா? படுக்க போய்க்கும் சோறு கொண்டு போகிறான்னு சொல்றாங்க, வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. 2 காரணங்கள். ஒன்று அதிகமான வேப்ஸ் இருக்கின்றார். அந்த வேப்ஸோட மண்டேதாக அதில் போடையில ஒரு வேப்ஸ் ஒன்று இருக்கான். அந்த வேப்ஸினால மண்டப்படுதாகும். 2வது எந்த நேரம் போன் எடுத்துட்டு பார்க்கின்றதுனால இந்த நரம்பு படாகும். ஆகவேதான்
தூக்கமின்மை, மனம் தடுமாற்றம் இருவர். மூன்றாவதாக பாலியல் உள்ளடக்கம், வன்முறை, அசிங்க மொழி. ஒரு பெண்ணிடம் வித்தியாசமாக கலைகள் தோன்றால் அங்கே வருகிறது சோசியல் மீடியா. சில கூடாத வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் சொன்னால் அது சோசியல் மீடியா. இந்தியன் சர்க்கார் சொல்லுகிற வழியிருந்தாலும் ஒரே சொல்லிடுவாங்க. அவ தாப்பனம் சொல்றாங்க, எங்க பாரு சொல்றாங்க, இப்படி ஏன் சொல்றாங்க? ஐயோ பாரு அப்படிதான் செல்லமா போகிறாங்க. அது மாதிரி தாப்பனம் சொல்றாங்க. இன்றைக்கு தாப்பனம் சொல்லி கொடுப்போம் எல்லா குப்பைகளும். ஆகவே சின்ன பையனுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் போன கொடுக்காது. பாலியல் உள்ளடக்கம், அசிங்க மொழியில் இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு வருகிறது. அப்படி நீங்கள் சோசியல் மீடியா பொறுத்து கொண்டு போனால் கவனம் மற்றும் படிப்பு திறன் குறையும். ஒரு பிள்ளைகளை அவன் எடுத்தவன் இப்ப உறைந்து கொண்டு போறான். அடிப்படை காரணம் என்ன? சோசியல் மீடியா. படிக்க முடியாது. எல்லாருக்கு மூலம் முழுக்க சோசியல் மீடியாவில் சோசியல் மீடியா இன்ஃபர்மேஷன் தருகிறது. ஆகவே படிப்பு குறையும். ஆகவே குடும்பங்களுக்கு அட்வைஸ் தேவையாகும். முதலாவது, இரவு படுக்கையறையில் தொலைபேசி வைக்காதீர்கள். பிள்ளைகளை ஒரு நாளும் தொலைபேசியோடு போய் வீட்டை படுக்க விடாதீர்கள். என்ன செய்வாங்க? கலைச்சோ பண்ணிக்கணும். இரண்டாவது, உணவு, ஜபம், படிப்பு நேரம், ஸ்கிரீன் இல்லாத நேரம். சொல்லுவோம் சாப்பாடு நேரம் தொடரக்கூடாது. சோசியல் மீடியாவும் தொடர முடியாது. சப நேரம் வீட்டில் சபம் இல்லாதானே. வீட்டில் சபம் இருந்தால் சப நேரம் சோசியல் மீடியா என்று பாடுவோம். ஸ்கிரீன் இல்லாத ஸ்கிரீன் ஸ்கிரீன் தான். இந்த ஸ்கிரீன் இருக்கக்கூடாது என்று சொல்லிடுவாங்க. குழந்தைகள் என்ன பார்க்கிறார்கள் என்பதை கோபமாக அல்ல, சிறந்த கணத்தோடு பேசுகிறேன். என்ன பார்க்கிறேன் உங்களோட நான் பார்த்தேன் மிக படம் தம்பி பார்க்கக்கூடாது. இப்ப சொல்ற சோக கூட சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு சோகம் இருக்குதானே, அதை சொல்றோம். நம்ம இப்படி நடக்கும் பாம்பு சுவாமி சொல்ற இப்படி நடக்கும் ஆகவே விளக்கப்படுத்துறது. வழிகட்டிகள் பேரிடம் கான்ட்ராஸ்ட் யூடியூப்ல வழிகளை கைகளும் அதனுடைய பார்க்க முடியாது. ஏன் அது தெரிந்த மாட்டே அதை உலக மாட்டேன். அடுத்தது மாற்று விடயங்களை கேட்டுக்கொள்ளும். போன பார்க்காத குணமாக என்ன செய்யறாங்க? அவர்கள் விளையாட்டு கொண்டு போகும்போது, வாசித்து பழக்குங்கோ, இசையை பழக்குங்கோ, குடும்பத்தினர் கூட்டிக் கொண்டு போகும்போது அடுத்ததாக கிறிஸ்தவன் அடையாளத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். உண்மைக்கு லைக்ஸ் இருக்கு. ஒரு வீடியோ போட்டு எத்தனை பேர் லைக் பண்ணீங்கன்னு பார்க்கணும். இதோட போட்டு எத்தனை பேர் லைக் பண்றாங்க. அடுத்ததாக வழிகாட்டில் இருந்தால் சர்வ தொடர்பான ஆசீர்வதிக்கும். ஆனால் வழிகாட்டில் இருந்தால் அது காயப்படுச்சு. உறுதியாக அடிமைத்தனம் தொலைபேசி எஜமானாக மாறும் பொழுது எங்களுக்கு தெரியும். இறுதியாக சொன்னபடி வீடியோ கேம்ஸ் இல்லை. வீடியோ கேம்ஸ் சொல்றது வெட்டுறது வெளிநாடுகள் நிறைய. அதுகளை இங்கே முடிவு பண்ணாதீர்கள். அதை பார்த்தா உங்களை ஓட்டிக்கிறாங்க எச்சரிக்கைகள் சொல்றாங்க. ஓகே, ஆகவே உங்களுக்கு சுருக்கமாக இந்த சமூக தொடர்பு சாதனை ஆசீர்வாதம் என்று சொல்லுகின்ற காரணங்களை சமூக தொடர்பு ஆபத்தும். சமூக தொடர்புக்காக வாழ முடியாது. சமூக தொடர்பு உங்களுக்கு எஜமானாக மாறக்கூடாது. ஒரு வேலைக்காரனாக இருக்கும். பணமும் உங்களுக்கு எஜமானாக மாறக்கூடாது. பணம் உங்களுக்கு வேலைக்காரனாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு இந்த குடும்பத்தில் சமூக தொடர்பு கட்சி
உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முதலாவது கருத்து நம்ம யாராவது உங்களுக்கு கருத்துக்கள்